Good morning. I am your physics teacher, 8th standard physics. ஃபிசிக்ஸில் நம்ம இது வரைக்கும் 3 லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம 4th லெசன் பார்க்க போகிறோம். 4th லெசன் வந்து பார்த்தோம்னா ஹீட். ஹீட்னா என்ன அர்த்தம்னா வெப்பம் அப்படின்னு அர்த்தம். சரியா? நம்ம 6th and 7thலேயே ஹீட்னா என்ன, டெம்பரேச்சர்னா என்ன இல்லையா, டெம்பரேச்சரை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தெர்மோமீட்டர்னா என்ன, நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் இருந்து ஹீட் எனர்ஜி கிடைக்குது, இது எல்லாமே நம்ம 6th 7thலேயே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. சரி, 8th என்ன படிக்க போகிறோம் அப்படின்றது தான் நம்ம லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸில் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் திஸ் லெசன் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த எஃபெக்ட் ஆஃப் ஹீட், explain the transfer of heat, know about calorimetry, calculate heat capacity and specific heat capacity of substance, list out the function of thermostat, know about the working of thermos flask. சரியா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த லெசனோடைய டாப்பிக்கில் நம்ம வந்து படிக்க போகிறோம். ஓகேவா? லெசனோட இன்ட்ரடக்ஷன் போகலாமா? இன்ட்ரடக்ஷனில் பாருங்கள், நமக்கு தெரிஞ்சதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிச்சிக்கலாம். All the substance in our surrounding are made up of atoms and molecules. இல்லையா? நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே atoms and molecules-ஆல தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியும். சரியா? These atoms and molecules are always at a vibratory motion. சரியா? எப்பயுமே அந்த ஆட்டமும் சரி மாலிகுலும் சரி எப்பயுமே வைப்ரேட்டில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்பயுமே அதிர்ந்துட்டு தான் இருக்கும்னு சொல்கிறோம். சரியா? Due to this motion, substance have an energy known as heat energy. அப்போ அந்த வைப்ரேட் ஆகிறதுனால அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு எனர்ஜி வந்து கிரியேட் ஆகுது. அந்த எனர்ஜிக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஹீட் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? திஸ் எனர்ஜி ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹாட் சப்ஸ்டன்ஸ் டு கோல்டு சப்ஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் ஹாட் ரீஜியன் டு கோல்டு ரீஜியன் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். சரியா? இந்த எனர்ஜி வந்து எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகுது அப்படின்னா ஹாட் சப்ஸ்டன்ஸ்லேருந்து கோல்டு சப்ஸ்டன்ஸ்க்கும் இல்லைன்னா ஹாட் ரீஜன்லேருந்து கோல்டு ரீஜனுக்கும் வந்துட்டு ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? when heat energy is supplied to any substance is increased the energy of the atoms and molecules in it and so they start to vibrate. சரியா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீட் எனர்ஜி வந்து கொடுக்க கொடுக்க அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் என்ன ஆகிட்டே இருக்கும்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுலர்ஸ் இன்னுமே என்ன ஆக ஆரம்பிக்கும்னாக்கா வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும்னு சொல்கிறோம். சரியா? தீஸ் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுலர்ஸ் விச் வைப்ரேட் மேக் அதர் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுலர்ஸ் டு வைப்ரேட். அப்போ அந்த பர்டிகுலர் ஆட்டம் அண்ட் மாலிகுலர்ஸ் மட்டும் வைப்ரேட் ஆகாமல் டோட்டலாக இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுலர்ஸ் என்ன பண்ண வைக்கும்? வைப்ரேட் பண்ண வைக்கும். சரியா? thus heat energy is transferred from one part of the substance to other part. ஓகேவா? அதனால தான் ஹீட் எனர்ஜி வந்து பார்த்தோம்னா ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்கிறோம். சரியா? we can see this heat energy transferred in our daily life also. heat energy brings about lot of changes. சரியா? நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்தோம்னா ஹீட் எனர்ஜியோட சேஞ்சஸ் வந்து நிறைய பார்க்குறோம். நிறைய விதமான சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்துதுன்னு நம்ம சொல்கிறோம். சரியா? you will learn about them in this lesson. you will also study about transfer of heat and measurement of heat change. ஓகேவா? ஸோ நம்ம இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க ஹீட் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அது எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது எல்லாமே இந்த லெசன் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட், ஹீட்டோட விளைவுகள்லாம் என்னென்ன அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். when heat energy is supplied to any substance it bring about many changes. சரியா? ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு நம்ம ஹீட் எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நிறைய சேஞ்சஸ் நம்மளுக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். சரியா? these are 3 important change that we can see in our daily life. they are நம்மளுக்கு 3 வகையான சேஞ்சஸ் வந்து இம்பார்ட்டண்டாக கொடுக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸ்பான்ஷன்னா விரிவடைதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சரை வந்து உயர்த்துதுன்னு சொல்லலாம். சேஞ்ச் இன் ஸ்டேட். சரியா? அதாவது உங்களுக்கு தெரியும் 3 ஸ்டேட் பற்றி படிச்சிருக்கோம் இல்லையா? சாலிட், லிக்விட், கேஸ் பற்றி படிச்சிருக்கோம். இந்த 3 ஸ்டேட்டுமே என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்தது இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸ்பான்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டியோடைய டயக்ராம் கவனிங்க. ஒரு ஸ்டாண்டில் ஒரு ரிங் இருக்குது. அந்த ரிங்குக்குள்ளே வந்து பார்த்தோம்னா பால் வந்து பார்த்தோம்னா உள்ளே போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. அடுத்த பிக்சரில் வந்து பார்த்தோம்னா அந்த ரிங்கு உள்ளே நுழையாத மாதிரி இருக்குது இல்லையா? பக்கத்தில் பாருங்கள், ஹீட்டட் பால் வித் நாட் ஃபிட் த்ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? கவனிங்க. டேக் ஏ மெட்டல் பால் அண்ட் ஏ மெட்டல் ரிங் ஆஃப் ஏ சூட்டபிள் டயாமீட்டர்.
pass the metal ball through the ring. You can observe that the metal ball can easily go through it. சரியா? ஒரு நார்மலாக ஒரு மெட்டல் பால் எடுத்துக்கோங்க. அது எவ்வளவு டயாமீட்டர் இருக்கோ அதே டயாமீட்டருக்கு வந்து ஒரு மெட்டல் ரிங் எடுத்துக்கோங்க. சரியா? இந்த மாதிரி ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னாக்க நம்ம அந்த மெட்டல் பாலை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிங்குக்குள்ளே உள்ளே விட்டோம். அப்போ ஈஸியாக உள்ளே போகுது இல்லையா? Now heat the metal ball and try to pass it through the ring. இப்போ என்ன பண்ணோம்? மெட்டல் பாலை வந்து ஹீட் பண்ணுறோம். இப்போ உள்ள நுழைய முயற்சி பண்ணுறோம். சரியா? It will not pass through the ring. இது என்ன பண்ணலை? ரிங் வந்து உள்ளே போகலை இல்லையா? Keep the metal ball on the ring for some time. அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுவிட்டீங்க அப்படின்னா in few minutes it will fall through the ring. சரியா? இப்போ என்ன ஆயிடுச்சு? ஈஸியாக கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரிங்குக்குள்ளே வந்து பார்த்தோம்னா பால் வந்து உள்ளே போச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? சரி, இது எதனால் நடக்குது? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீட் பண்ணாத போது ஈஸியாக உள்ளே நுழைஞ்சது. ஹீட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே நுழையில, கொஞ்ச நேரம் விட்டதுக்கப்புறம் நுழையுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? Why didn't the ball go through the ring initially but went through it after some time? ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு சொன்னதே தான். When the ball is heated, the atom in the ball gain heat energy. சரியா? அந்த பாலை ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸும் என்ன பண்ணுது அப்படின்னா ஹீட் எனர்ஜியை கெயின் பண்ணுது. சரியா? they start vibrating and force each other apart. சரியா? அப்போ ஒவ்வொன்றுமே நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீட் எனர்ஜி எடுத்துக்கும் போது வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது இல்லையா? as a result on expansion takes place. அதனால தான் நமக்கு என்ன நடக்குது? எக்ஸ்பான்ஷன் வந்து நடக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? That's why the ball didn't go through the ring. After some time, as the ball lost the heat energy through the surrounding, it come back to its original size and it went through the ring. அப்படியே கொஞ்ச நேரம் விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த ரிங் வந்து உள்ளே போகுது இல்லையா? பால் வந்து ரிங்குக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா this shows that the heat energy cause expansion in solid. சரியா? அப்போ நம்ம ஹீட் எனர்ஜி கொடுக்கும்போது சாலிட் என்ன பண்ணுது? எக்ஸ்பான்ஷன் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? this expansion takes place in liquid and gas also. it is maximum in gases. சரியா? அப்போ லிக்விட்லேயும் சாலிட்லேயும் நடக்கிறத விட கேஸில் வந்து அதிகமாகவே எக்ஸ்பான்ஷன் வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? do you know கொடுத்துருக்காங்க பாருங்கள். electric wires used for long distance transmission for electricity will expand during day time and contract at night. ஓகேவா? ஸோ பகல் நேரத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அதற்குடைய அந்த வயர்ஸ் வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும்னா விரிவடைய ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள் இங்கே. that is why they will not be set very tightly. சரியா? அப்போ என்ன ஆகும்? அது ரொம்ப டைட்டாக இருக்காது. if they are set very tightly they will break when they cool at night. சரியா? அப்படி வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகுது இல்லையா? அப்படி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும்? அது கட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த எலக்ட்ரிக் ஒயர்ஸ் எல்லாமே நம்ம பகல் நேரத்தில் பார்க்கும்போது அப்படியே நீண்டு தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ அதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? எக்ஸ்பான்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்தது ரைஸ் இன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் வந்து எப்படி ரைஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது ஆக்டிவிட்டி 2. ஒன்றும் இல்லை, சாதாரணமாக நம்ம வீட்டில் வந்து பார்த்தோம்னா ஹாட் வாட்டர் அம்மா வைக்கும்போது பார்த்துருப்பீங்க இல்லையா? கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்த்தோம் அப்படின்னா அது பாயில் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா? பார்த்துருப்பீங்க. அதே தான் இங்கே பார்க்க போகிறோம். டேக் ஏ கப் ஆஃப் வாட்டர் அண்ட் நோட் திஸ் டெம்பரேச்சர். ஃபஸ்ட்டு வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதோட டெம்பரேச்சர் என்னன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஹீட் த வாட்டர் ஃபார் few minutes and note the temperature again. சரியா? இப்போ என்ன பண்ணுறாங்க? ஹீட் வாட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்துட்டு மறுபடியும் மெஷர் பண்ணுறாங்க. சரியா? do you find any increasing in temperature? சரியா? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கட்டாயமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சரியா? வாட் காஸ் த டெம்பரேச்சர் சேஞ்ச்? அதனால் அந்த டெம்பரேச்சர் சேஞ்சஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா? கவனிங்க. when the water is heated, water molecules receive heat energy. சரியா? அப்போ வந்து வாட்டரை ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் என்ன ஆகுது? ஹீட் எனர்ஜி வந்து ரிசீவ் பண்ணிக்குது. ஓகேவா? this heat energy increases the kinetic energy of the molecules. when the molecules receive more energy, the temperature of the water increases. சரியா? எந்த அளவுக்கு வாட்டருடைய டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா மாலிகூல்ஸ்குள்ளே வந்து பார்த்தோம்னா மோர் எனர்ஜி வந்து ரிசீவ் பண்ணி வச்சிட்ருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
இல்லையா? this shows that heat energy cause increasing in temperature. ஓகேவா? அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம்னா எது நம்மளுக்கு சொல்லலாம்? ஹீட் எனர்ஜி வந்துட்டு நால தான் டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த லெசனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பான்ஷன் பற்றி பார்த்தோம், ரைஸ் இன் டெம்பரேச்சர் பற்றி பார்த்தோம். ஓகேவா? ஸோ டெய்லியுமே என்ன பண்ணுங்கள், நடத்தக்கூடிய பேஜை வந்து படித்து வாய் விட்டு படித்து பாருங்கள். இம்பார்ட்டன்ட் சொன்னதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அது அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படித்து எழுதி பாருங்கள். ஓகேவா? ஸோ கூடவே ரீடிங் ஹேபிட்ஸும் ரைட்டிங் ப்ராக்டிஸும் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களால நல்ல மார்க் வாங்க முடியும். ஓகேவா? ஸோ இதனோட கண்டினியூட்டியை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.